தாங்க முடியலடா. எங்க ஃப்ரிட்ஜ்ல கூட தண்ணி சில்லுனே ஆக மாட்டேங்குது. சீக்கிரமா ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் கூடுறா. முடியல. இத வச்சுக்க. இது இன்ஸ்டன்ட் ஐஸ் கியூப் ட்ரே. உனக்கு உடனே இதுல ஐஸ் கியூப் கிடைக்கும். இந்த வெயில சமாளிச்சுக்கலாம். பூசணிக்கா மண்டையா, பிரமாதமான கண்டுபிடிப்படா இது. தண்ணியை ஊத்துனா அடுத்த நிமிஷமா ஐஸ் கட்டியா மாறிடுச்சு. எங்களுக்கு ஒரே ஒரு ட்ரே குடுறா ப்ளீஸ். தாராளமா எடுத்துட்டு போய் என் உயிர் நண்பா. என்கிட்ட 2 இருக்கு. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இத ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிராதீங்க. தேங்க்யூ டாக்டர் ஜட்கா சார். இனிமே ராத்திரியும் பகலா எங்களால சில்லுன்னு தண்ணி குடிக்க முடியும் தானே? பூசணிக்கா மண்டையா, தண்ணிய மாதிரி இந்த கெமிக்கலையும் இந்த ஐஸா பார்த்துதான்னு பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க. அட மோட்டு, நீ என்ன காரியம் பண்ணிருக்க? ஓடுங்க எல்லாரும் ஓடி இருக்கு. அட இந்த கெமிக்கல் சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா வெடிச்சு சதுரிடும் போ. என் லேப் மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு உன்னை நான் சும்மா விட போறது இல்ல. பூசணிக்கா மண்டையா, தயவு செஞ்சு மன்னிச்சிடுறா. அடே மோட்டோ, கொஞ்ச நேரமாவது தூங்குடா. எப்போ அந்த ஐஸ் கட்டி வந்துச்சோ அப்ப இருந்து அதை பிக்கப் பண்ணி குடிக்கிறதே உனக்கு பொழப்பா போச்சு. உன் பானை வயித்துக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் விடுறா. அட காலங்காத்தால எவன்டா தொந்தரவு பண்றது? ஒரு தண்ணியும் காணுமே. எங்க யாரையுமே ஆளை காணோம். ஆமா, ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன புது சத்தம் வந்துகிட்டு இருக்கு? அடே, யாரா உள்ள இருக்கிறது? ஆஹா, ஐஸுக்கெல்லாம் கை கால் முளைச்சிருக்கு. எப்படிலாம் இது வந்தது? ஐஸ் கியூபுக்கு எப்படிடா உயிர் வந்தது? அடே, அத கொண்டு போய் எதுக்குடா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச? அததான் அதுக்குள்ள வைக்க கூடாதுன்னு அந்த டாக்டர் ஜட்காவே நம்ம கிட்ட விவரமா சொன்னார்ல. ஒருவேளை அதுக்குள்ள வச்சதுனாலதான் பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கு. சீக்கிரமா ஓடி போய் புடிடா. இந்த பயல்கள் எல்லாம் புடிச்சு டாக்டர் ஜட்கா கிட்ட ஒப்படைச்சாகணும்டா. அம்மா எங்கிட்டானுங்க? ஓடிக்கிட்டே இருக்கானுங்களே. ஹலோ டாக்டர் ஜட்கா சார், என்னென்னமோ இங்க நடக்குது. சீக்கிரமா புறப்பட்டு வாங்க சார். அட என்ன விஷயம் பத்துலு? காலங்காத்தால ஏன் போன் பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ற? அந்த ட்ரேவை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சதுனால அதுக்கு நிறைய பவர் கிடைச்சிருச்சுப்பா. அதனால ஐஸ் கியூபுக்கு உயிர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதோ நான் வந்துகிட்டே இருங்க. தேங்க்யூ டாக்டர் ஜட்கா சார். பூசணிக்கா மண்டையா, சாரிடா. தெரியாதனமா ஐஸ் ட்ரேவை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. எதை காப்பாத்துறா. இவனை முதல்ல இந்த ஐஸ்ல இருந்து வெளியே வராம தடுத்து நிறுத்துங்க. இவன் இப்படி இருக்கிறதா நமக்கு நல்லது. அட நண்பா, மோட்டு என் உயிர் நண்பன், உடன்பிறா சகோதரன். அவனை என்னால இப்படி எல்லாம் விட்டுட்டு போக முடியாது. சீக்கிரமா வாங்க, போய் அந்த ஐஸ் கியூபை நம்ம பிடிச்சாகணும். இதெல்லாம் என்னது? போ போ, என் சமோசாலாம் திங்காத. போயிடு, எங்க இருந்து போயிடுங்க.
காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன ஐஸ் கட்டிக்குள்ள அடைச்சிட்டு என் சமோசாவெல்லாம் ஆட்டைய போடுதுங்க, காப்பாத்துங்க. மோட்டு சீக்கிரமா ஏதாவது செய். அந்த சமோசா மண்டையனா ஐஸ் கட்டியே மாறிட்டான். டேய் சோம்பேறி, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. அடே ஐஸ் கட்டி பசங்களா, நீங்க சாப்பிடுறது ஆறி போன சமோசாடா. அங்க பாரு வானலுக்குள்ள கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க இருக்கு. அதை பிக்கப் பண்ணி சாப்பிடுங்க. எண்ணெயில கரைய நீங்க ப்ரே பண்ணுவேன். இவனுங்க மறுபடியும் வந்துட்டானுங்களா? வாங்க இவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து தருவோம். கால் தூக்க முடியல, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ ஓட முடியலையா? முதல்ல எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாது. நீ ஏதாவது ஐடியா பண்ணுடா. ஐடியா. வாங்க வாங்க, இப்ப என்ன நடக்குதுங்கறத மட்டும் எல்லாரும் கூட்டமா வேடிக்கை பாருங்க. பாக்குறீங்களா? உங்களுக்கு தைரியம் இருந்தா எங்க முன்னாடி வந்து பாருங்க. இந்த வாங்கிக்க. ஊத்தே, இன்னும் நல்லா ஊத்தே. அடா பத்லு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி தண்ணி ஊத்துனா அவங்க பெருசாகிட்டே போவாங்க. நிறுத்து, வேண்டாம். நம்மள யாரா தான் தோர்த்துறதுன்னு ஒரு விவசாயம் இல்லாம போச்சு. கஜ கஜா சீக்கிரமா வந்து கேளுங்க. யோ டாக்டர் ஜட்கா, முதல்ல காலை சரி பண்ணையா. அட கஜ கஜா, அதை சரி பண்றதுக்கான ஸ்ப்ரே எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. Why is here? When Singham is here. என்னோட பேரு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில தப்பிக்கிறது அவ்வளோ சிரமம் இல்லை. அதாவது இம்பாசிபிள். இது இருக்கு. வீணா போன ஓவரா டைலாக் பேசும்போது எனக்கு தெரியும் இப்படிதான் ஆகணும். என்னோட கை அப்படியே கட்டிக்கிச்சு. டாக்டர் ஜக்கா, என்னை காப்பாத்துங்க. என்னோட கை மேலேயே ஜாம் ஆயிடுச்சு. காப்பாத்துங்க. நண்பர்களே, நாம மோட்டு 10 ரூபா ஒரு வழி பண்ணலாம். வாங்க. வேற வழி இல்ல, ஓட வேண்டியதுதான். வாங்க. டேய் மண்டையா, நாம எங்க வந்து மாட்டிக்கிட்டோம் பாத்தீங்களா? இதுக்குள்ள தப்பிச்சு போக வேற வழியே கிடையாதுடா. ஒருவேளை அவங்க மட்டும் உள்ள வந்தாங்கன்னா நாம கண்டிப்பா சமாதி ஆயிடுவோம்டா. இங்க இருந்து நாம எப்படியாவது வெளியில போயே ஆகணும். ஐடியா. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் உள்ளே இருப்பீங்க? மரியாதையா வெளியே வந்துருங்க, இல்லன்னா அவ்வளவுதான். அவங்களும் ஐஸ் ஸ்லாப் மேல வந்துகிட்டு இருக்காங்க. உயிர் மேல ஆசை இருக்கிறவங்க ஓடி வந்துருங்க. அத கடவுளே, அவனுக்கு பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அவங்கள விடாதீங்க. அட, அவங்க இந்த ஐஸ் லேப பார்த்து தான் பயந்து ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள விடாதீங்க, தாக்குங்க. அவங்க ஓடும் போது அடிக்காதான் உண்டு. நெல்லு அம்மாடியோ. ஓ பல்லே பல்லே, ஓ பல்லே பல்லே, ஓ பல்லே பல்லே, ஓ பல்லே பல்லே. இங்க பாருங்க, என்னோட கை சரியாய் போச்சு.
ஐயா என்னோட காலம் சரியாயிடுச்சு. டேய் மண்ட பசங்களா, இன்னொரு விஷயத்தை சரி பண்ண மறந்துட்டோம். அது இங்க இருக்கு. இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இதை நம்ம கூட நாம எப்பவும் வச்சுக்கவே கூடாது. அட என்னப்பா, அது எதுக்கு குளத்துல தூக்கி போட்ட? உனக்கு விஷயமே தெரியாதா? அது ஃபுல் தண்ணியையும் பவர் ஆக்கி அது பெரிய உருவமாக்கிடும். ஓடுங்க.